பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. தற்போதைய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். முதல் முறையாக சட்டசபையில் ஆளுநர் உரையின் தொடக்கம் இறுதியில் தேசிய கீதம் பாடப்பட்டது ஒரு சரித்திர நிகழ்வு என்று ஆளுநர் அர்லேக்கர் கூறியிருக்கிறார். எரியுதடி மாலா கணப்போடு, எரியுதடி மாலா கணப்போடு. மிகப்பெரிய ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான் தமிழ். திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான் தமிழ். எங்கேயோ பார்த்திருக்கேன். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை எழுதுற போது அதிரத்தம் அப்படித்தான் இருக்கும். முதல் கூட்டத்தொடர் இந்த ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் முதல் கூட்டத்தொடர் கூடுகிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று எடுத்துக்கிட்டானுங்க. அதாவது எதிர்கட்சியா இவங்க துடிப்புடன் செயல்படுறாங்களாம். இந்த அயோக்கிய பயல்கள், இந்த அயோக்கிய ராஸ்கல்ஸ் கடந்த 5 ஆண்டுகளில் கிழிக்க முடியாததை 1.5 மாதத்தில் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும்னு வெக்கம் இல்லாம இந்த போர்டை எடுத்துக்கிட்டு வரானுங்க பாரு. உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. நாம இவங்களுடைய லட்சணம் என்னன்றதை பார்ப்போம். நீங்க வேங்கவையிலிருந்து ஆரம்பித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் குற்றச்செயல் வரைக்கும், அதாவது சேலத்துல தருமபுரியில் நடந்த அந்த ஒரு குழந்தைக்கு எதிரான அந்த பாலியல் குற்றச்செயல், அதுல திமுக நபர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதுவும் அவன் பேர் என்ன தெரியுமா? கலைஞர். சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி. பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போடுறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கிறார். அதுவும் அவன் பேர் என்ன தெரியுமா? கலைஞர். பொருத்தமான பேர் தான். அவன் 75 நாட்கள் எஃப்ஐஆர் கூட போடாமல் விவகாரம் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இவனுங்க செஞ்சுட்டு இந்த 5 ஆண்டுகளில் நடந்த பாலியல் குற்றச்செயல்களுக்கு எல்லாம் சரியான பதில் எதுவும் கொடுக்காமல், நடவடிக்கை எதுவும் எடுக்காமல், இதெல்லாம் மறந்துடுவோம் மக்கள் நினைச்சுக்கிட்டு வெக்கமே எல்லாம் போர்டு எடுத்துட்டு போறானுங்க சட்டமன்றத்துக்குள்ள. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. ஐயோ பாஸ், சாட்டி அடி வேணாலும் தாங்கிக்கலாம், சாணி அடி தாங்கிக்க முடியாது. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஒரு வருடத்துக்கு முன்னாடி அஜித் குமார் மரணம் நம்ம எல்லாரும் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம லாக்அப் கொலை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கடத்தி கொண்டு போய் கொலை, காவல்துறையே கடத்தி கொண்டு போய் கொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நடந்தது திமுக ஆட்சியில். இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன். இப்படி வெக்கம் இல்லாம பேச நீ இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஒவ்வொரு மரணமும் இருக்கு பாருங்க, இது ஒரு குடும்பத்தையே சிதைத்து கிழித்து போட்டிருக்கிறது. அப்படின்னு பொழுது இதையெல்லாம் கடந்து போக முடியாது, அப்படியே கடந்து போக முடியாது. இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். 29 குடும்பம் வாழ்ந்தாங்க. நீங்க அவங்க என்ன நடந்ததுன்றத பாருங்க. எஃப்ஐஆரை மாத்தி போடுறானுங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி போடுறானுங்க. எவ்வளவு குளறுபடி பண்ணானுங்க. நீதிமன்றம் காரி துப்பியது இவர்களை பார்த்து, அரசாங்கத்தை பார்த்து. இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் கருணாநிதியா என்று கேள்வியை கேட்டது. அந்த பைப் இருக்கு பாருங்க, அது எந்த பைப்ல அடிச்சாங்களோ அந்த பைப் எல்லாத்தையும் கொண்டு போய் வேற எங்கேயோ போட்டாங்க. நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டது. இப்படி சாட்சியத்தை அழிச்சிருவீங்க, எஃப்ஐஆர்ல குளறுபடி பண்ணுவீங்க, இதையெல்லாம் பண்ணி 10 வருஷம் இந்த வழக்கு நடக்கணும். 10 வருஷம் வழக்கு நடந்ததுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவர்களை விடுதலை செய்யணும். இதான உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு நீதிமன்றம், ஒரு நீதி அரசரை கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம
கருணாநிதி குடும்பத்திட்ட கூச்ச நாச்சம்லாம் அவன் எதிர்பார்க்க முடியாதுன்னு வைங்க. அவனுக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க. எதுக்கு வந்து முடிஞ்சவனுங்க அவனுங்க. அவன் முழுசா நினைஞ்சவன் 50 ரூபாய் கொடுத்து அம்மனமா நடப்பான். சேத்துல பொருள்ற பண்ணியோட சண்டை போட்டா நமக்கு தானே நாத்தம். இவன் இந்த போர்டை எடுத்துக்கிட்டு வந்து உள்ளே வந்து நிற்கிறாங்க. கடந்த காலத்திலையும் இப்படித்தான் இவர்கள் உள்ளே வந்து ரகளையில் ஈடுபடுவார்கள். ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பேச விடாமல் செய்வார்கள். போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். இதிலெல்லாம் அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதனை எடுக்கவிருக்கிறது. இது மூன்றையும் பட்டியலிட்டு விட்டு, இதையெல்லாம் நான் பேசிட்டேன், இதெல்லாம் என்னுடைய கடமை, உங்களுக்கு பதில் சொல்லணும், ஆனால் இதை கேட்பதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த சார் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு போட்டு உடைங்க. இது அரசியல் நாகரிகம்னா யோசிக்காதீங்க. நாகரிகம் எங்க சொல்லிருக்கு, சற்றும் தகுதியற்றவர்கள் இந்த திமுக ஈனப்பிறவிகள். அப்ப அதை போட்டு உடைங்க. உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அதை எடுத்து பேசுங்க. யார் அந்த சார் என்கிற அந்த கேள்வி இன்று வரையில் மக்கள் மத்தியில் கேட்கப்படுகிறது. அந்த நபர் ஒரு முன்னாள் அமைச்சரா? ஒரு முன்னாள் அமைச்சராக சட்டமன்றத்தில் இந்த குற்றச்செயலை செய்துவிட்டும் பவனி வந்து கொண்டிருந்தாரா? ஊரெல்லாம் மாரத்தான் ஓடிக்கொண்டிருந்தாரா? அப்படின்ற கேள்வியை வையுங்கள், முன்வையுங்கள். யாரு இந்த ஆன்ட்டியா? சரி, ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. இதே போல 2001 ஒரு குற்றச்செயல் நடந்தது. அண்ணா நகர் ரமேஷ் என்கிற அந்த நபர் குடும்பத்துடன் தற்கொலை செய்யப்பட்டார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தற்கொலை செய்து கொள்வது என்பது ஒண்ணு, தற்கொலை செய்யப்படுவது என்பது இன்னொன்னு. இது திமுகவை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அண்ணா நகர் ரமேஷ்லிருந்து சாதிக் பாட்ஷா வரைக்கும் ஒரு வண்டியில ஏத்தி கொண்டு போய் ஹைவேஸ்ல வச்சு அடிச்சு தூக்கிடுவாங்க. சரியா? கொலையையே இவங்க எப்படி மாற்றுவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் திமுக பாணி. திமுகவில் நம்ம கற்றுக்கணும். தா கிருஷ்ணன் அப்படின்ற அந்த முன்னாள் அமைச்சர் அவரையே வெட்டி கொண்டு இறந்து போனார் அப்படின்னு முடிக்கப்பட்டது அந்த வழக்கு நீதிமன்றத்திலேயே. அசகாய சூரர்கள் இவர்கள். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. சரியா? ஆனால் உத்தமர்கள் போல உள்ளே படம் காண்பிப்பார்கள். உண்மையில் இவர்கள் உண்மத்தர்கள், கடைந்தெடுத்த அயோக்கியர்கள். அப்ப இவங்களுடைய நீண்ட நெடிய கொடிய அந்த வரலாறு பட்டியலை எடுத்து மூஞ்சிலே தூக்கி எறியுங்கன்ற நான். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.